2026 தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பாக இளைஞர்களை மையமாக வைத்து தனது தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதிகள்: பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கான தனி லாகா உருவாக்கப்படும். அந்த லாகா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். பெண்களின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டுச்சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை குழந்தைகள் இடைநிற்றல் இல்லாமல் இருக்க ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகை வழங்கப்படும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலுநாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையை சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் அவசரகால பொத்தான்கள் பொருத்தப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமில்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் ஜீரோ டார்க் ஸ்பாட் உருவாக்கப்படும். ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதி வழங்கப்படும். சுய உதவி குழுக்களிலிருந்து பதிவு செய்யப்பட்டு குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அது 100% மானியமாகவே வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. கல்வி கடன்: 12ஆம் வகுப்பு முதல் PhD வரை பயிலும் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும். வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை: 29 வயதிற்கு மேற்பட்ட வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4,000 ரூபாய் மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். இளைஞர் ஆலோசனை குழு: இளைஞர்களின் கோரிக்கைகளை நேரடியாக முதலமைச்சரிடம் தெரிவிக்க தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு அமைக்கப்படும். படைப்பாளர் பொருளாதார திட்டம்: 1.5 லட்சம் இளம் படைப்பாளர்களுக்கு ஆரம்ப மூலதனம் மற்றும் 500 படைப்பாளர் பள்ளிகள் உருவாக்கப்படும். போதைப்பொருள் ஒழிப்பு: போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் அமைக்கப்படும். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க மிக கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்படும். நிர்வாகம் மற்றும் அரசு பணிகள்: நிலையான ஆட்சேர்ப்பு அட்டவணை TRATA மூலம் அரசு பணிகளுக்கான தேர்வுகள் மற்றும் கால அட்டவணை முறைப்படுத்தப்படும். உள்ளூர் வேலைவாய்ப்பு: தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். ஊழல் எதிர்ப்பு: கட்சியின் வேட்பாளர்கள் அனைவரும் மக்கள் பணத்தை தொடமாட்டோம் என்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவோம் என்றும் உறுதிமொழி எடுத்துள்ளனர். கவனிக்க வேண்டியவை: சின்னம்: வரும் ஏப்ரல் 23, 2026 அன்று நடைபெறவுள்ள தேர்தலில் TVK விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறது. கொள்கை: மதசார்பற்ற சமூக நீதி என்பதை கட்சியின் அடிப்படை கொள்கையாக அறிவித்துள்ளார் விஜய். பொதுமக்களின் கருத்து: தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக 12 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழகம் முழுவதும் மக்களிடம் கருத்துக்களை பெற்று இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையான தற்போதைய ஆளும் கட்சியான திமுகவின் நலத்திட்டங்களுக்கு போட்டியாக குறிப்பாக இளைஞர்களின் பொருளாதார முன்னேற்றத்தை இலக்காக கொண்டு அமைத்துள்ளது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.